வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம இந்த வீடியோவில் பீக்கங்காய் செடி வளர்ப்பு முறை பற்றி பார்க்கலாம். பீக்கங்காய் செடி விதைகளை ஜனவரி டு பிப்ரவரி அல்லது ஜூன் ஜூலை மாதத்தில் விதைக்கலாம். மேட்டுப்பாத்திகள் அமைச்சு மேட்டுப்பாத்தியில் குழி பறித்து 1/2 to 1.5 இன்ச் ஆழத்தில் 2 to 3 பீக்க விதைகள் போட்டு மண்ணை போட்டு மூடணும். ஒரு ரோக்கும் இன்னொரு ரோக்கும் 1 to 2.5 மீட்டர் இடைவெளி விடணும். ஒரு பீக்கங்காய் செடிக்கும் இன்னொரு பீக்கங்காய் செடிக்கும் 60 to 120 சென்டிமீட்டர் இடைவெளி விடணும். தேவையான உரங்கள் போட்டு நீர் பாய்ச்சினா 35 to 40 நாளுக்குள்ளே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். பீர்க்கங்காய் செடியில் ஆண் பூ தனியாக பெண் பூ தனியாக இருக்குது. ஆண் பூவில் இருக்கக்கூடிய மகரந்த தூள் பெண் பூவில் விழுந்தால் தான் மகரந்த சேர்க்கை நடந்து பெண் பூ காயாக மாறும். மகரந்த சேர்க்கை நடந்த 10 to 15 நாளுக்குள்ளே காய்கள் அறுவடைக்கு தயாராகிடும். விதை விதைத்ததுலேருந்து 60 to 75 நாளுக்குள்ளே காய்கள் அறுவடைக்கு தயாராகிடும். முதல் அறுவடை செய்யலாம். 3 to 4 நாட்கள் இடைவெளியில் 1 to 2 மாதம் வரைக்கும் நம்ம பீக்கங்காயை அறுவடை செய்யலாம். பீக்கங்காய் இளங்காயாக இருக்கும்போது அறுவடை செய்யணும். முதிர்ச்சி அடையறதுக்கு முன்னாடியே அறுவடை செய்யணும். தோராயமாக ஒரு பீக்கங்காய் கொடியில் 3 to 4 கிலோ வரைக்கும் காய்கள் அறுவடை செய்யலாம். இதுவே நல்ல பராமரிப்பு உள்ள தோட்டத்தில் உள்ள கொடியாக இருந்தால் 7 to 8 கிலோ வரைக்கும் நம்ம பீக்கங்காயை அறுவடை செய்யலாம். நார்மலாக ஒரு பீக்கங்காய் கொடியிலேருந்து 15 to 20 காய்கள் நம்ம அறுவடை செய்யலாம். இதுவே அதிக மகசூல் தரக்கூடிய ரகமாக இருந்து அதிக பராமரிப்பு உள்ள தோட்டத்தில் ஒரு பீக்கங்காய் கொடியிலேருந்து 75 to 100 காய்கள் வரை அறுவடை செய்யலாம். பீக்கங்காய் கொடியோட வாழ்நாள் 3 to 5 மாதம். அது என்ன ரகம் அப்படிங்கிறத பொறுத்து வாழ்நாள் வேறுபடும். நன்றி.